ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له எல்லா தனது திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுகிறது. பல நபுல் வண்ணக்கும் உங்களை நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம். விஷயம் ஏதேனும் ஒரு விஷயத்தை கொண்டே உங்களை நாங்கள் சோதிப்போம். பசி பட்டினிகளை கொண்டு உங்களை சோதிப்போம். இன்னும் உங்களுடைய விளைச்சல்களை சேதப்படுத்தியும் உங்களின் குடும்பத்தில் உள்ள சிலர்களுடைய உயிரை எடுத்தும் உங்களை நாங்கள் சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்துடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தால் சோதனை என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படியாப்பட்ட சோதனையில் ஒரு மனிதன் பொறுமையாளியாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்காக இறைவன் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் என்கின்ற கருத்தை இந்த வசனத்திலிருந்து புரிய முடிகின்றது. பொதுவாக பொறுமை என்பது அனைத்து மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு கீழே நாம் வியாபாரம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நமக்கு மேலே உள்ளவர்கள் பல வேலைகளை நமக்கு கொடுப்பார்கள். அந்த வேலைகளை சரியான முறையில் நாம் செய்ய முடியவில்லை என்றால், செய்து முடிக்கவில்லை என்றால் அவன் என்ன பண்ணுவான்? திட்டுவான். ஒழுங்கா பண்றான், சம்பளத்தை குறைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுவான். இதற்கெல்லாம் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கும். அப்படி பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வேலை நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர முடியும். இதுவே இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையில் எடுத்து பாருங்கள். ஒரு மனிதன் 10 நிமிடம் தொழுக வேண்டும் என்று சொன்னால் பொறுமை வேண்டும். நோட்டு வைக்கிறார் என்று சொன்னால் சகரில் இருந்து மதுரை வரை அவனுக்கு பொறுமை வேண்டும். அப்படி பொறுமை இருந்தால் மட்டும்தான் தொழுகையை அவன் நிறைவேற்ற முடியும், நோட்டை முழுமையான முறையில் நிறைவேற்ற முடியும். இப்படி இஸ்லாமிய அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் பொறுமை என்பது அவசியமாக இருக்கின்றது. சில தருணங்களில் பொறுமையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த விட்டுவிட்ட தன்மை என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியமாக அமைந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் கைபர் போர் நடந்தது. அந்த கைபர் போரில் உஸ்மான் என்கின்ற ஒரு மனிதர், ஒரு சஹாபி எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார். வீரதீரமாக போர் செய்து கொண்டிருக்கின்றார். சஹாபாக்கள் பார்த்து சொல்றாங்க, நபியே, உஸ்மான் என்கின்ற மனிதர் வீரதீரமாக போர் செய்து கொண்டிருக்கின்றார், இன்றைய தேவையை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் நரகவாசி. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள். இப்படி கொத்து கொத்தாக எதிரிகளை வெட்டி வீழ்த்தக்கூடியவர், இஸ்லாமிய படைக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபியாக உற்ற தோழராக இருக்கக்கூடிய ஒருவர் நரகவாசியார். பின்தொடர்ந்து போறார் சஹாபி. இப்படி என்ன செயல்னாலும் நரகவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறார். அவர் உஸ்மான் என்கின்ற மனிதர் வீரதீரமாக போர் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய காயங்கள் போரில் ஏற்படுகின்றது. அந்த காயத்தின் வலியை தாங்க முடியாமல் தான் வைத்திருக்கக்கூடிய வாளை பூமியிலே நட்டு வைத்து தன்னுடைய நெஞ்சை அந்த வாளில் வைத்து அமைக்கு தற்கொலை செய்து கொள்கிறார். இதன் மூலியமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் நரகவாசி. கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிடம் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த காயத்தின் மூலியமாக அவர் மரணமாக இருந்தார் என்று சொன்னால் சொர்க்கத்தில் இருந்திருப்பார். உரிமையை இழந்தார், தன்னுடைய வலியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார், சொர்க்கத்தை இழந்து நரகத்திற்கு சென்றார். இப்படி சில விஷயங்களில் பொறுமை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சொர்க்கம் செல்கின்ற விஷயத்தை அது தாமை வார்த்துவிடும். எனவே அனைத்து விஷயங்களுக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது கோபப்படுகின்ற தருணம் நமக்கு ஏற்படும், மற்ற மனிதர்களை திட்டக்கூடிய தருணம் ஏற்படும்.
அல்லாஹ்வுடைய வசனத்தை உள்ளத்தில் ஏந்த வேண்டும். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுகள் என்கின்ற வசனம் நம்முடைய உள்ளத்தில் இருந்திருந்தால் எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணுவோம்? பொறுமையாளியாக இருப்போம். எனவே வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய தருணங்களில் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கையாண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசல் தரமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.